வணக்கம். நான் இப்போ வந்து திருப்பூருக்காக ஒரு வேலையாக வந்திருக்கேன். எதுக்காக வீடியோ போட்டேன்னாக்கா, இப்போ வெயிலுடைய தாக்கம் வந்து வெயில் காலம், இதனால கிளைமேட் வந்து ரெண்டு இடமா இருக்குது. ஏன்னா மோடம் போட்ட மாதிரி இருக்குது, வெயில் இருக்குது. இருந்தாலும் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தேன். திருப்பூரில் ஒரு இடத்துக்கு வரும்போது விஜயமங்கலம் ஊத்துக்குடி தாண்டி ஒரு சரி தர்பூசணி கடை இருக்குன்னு அங்கே ஒரு கடையில் நிப்பாட்டினப்பா. சரி தாகமாக இருக்குது, கரும்பால் குடித்தா செட் ஆகாதுன்னு இந்த தர்பூசணி சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்தேன். தர்பூசணி வந்து பீஸ் வந்து 1.20 ரூபா. அது சரி பீஸ் சாப்பிட்லான்ட்டு வெட்டி போடுறாங்க. சரி வேணாங்க சார் அப்படியே கொடுங்க சொல்லிட்டு இடத்துல வாங்கினேன். அது பார்த்தேன் நண்பா. சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சரி ஒரு பீஸை வந்து ரெண்டாக போடலாம், ரெண்டாக கட் பண்ணி ரெண்டாவே கையிலே பிச்சு சாப்பிட்லான்னு போட்டால் நண்பா அதில் வந்து புழு அது பழம் வந்து பார்த்தா சிவப்பாக நல்லா இருக்குது, சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா புழு இருக்குது நண்பா. இது வந்து வெயில் காலத்துக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா போய் கோசாப்பழம் கடையோ இல்லை வந்து ஒரு வெள்ளரி பிஞ்சிலையோ இல்லை ஒரு கூலிங்கான இது வந்து தொண்டைக்கு குடிக்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம குடிக்கிறோம். அது என்ன எதுன்னு தெரியுமா பார்க்காதமே நம்ம குடிச்சிடுறோம். இதெல்லாம் சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன். நீங்கள் தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னா ஒரு விழிப்புணர்வு வழியாக இதை எடுத்துக்கங்க. இப்போ இந்த எல்லா கடைன்னு சொல்கிறதோட நிறைய கடையில் வந்து ஒரு வியாபாரத்துக்காக அவங்க வியாபாரம் பண்ணால் போதுன்னு பார்க்குறாங்க. சரி காய் நல்லா இருக்கா இல்லை எங்கே வாங்குறாங்க என்ன பண்ண நம்மளுக்கு தெரியாது. வேறு சாப்பிட்றவங்க ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு நீங்கள் போய் அவசரப்பட்டு சாப்பிடாதீங்க. நல்ல கடையாக பார்த்து நீங்கள் பழத்தை பார்த்து சாப்பிடுங்க. அவன் பீஸ் போடுறான்னு சொல்லி நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகி உடம்புக்கு கேடு பாதிப்பு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியே சாப்பிட்றதோட வீட்டுக்குள்ளேயே வாங்கி வீட்டில் பார்த்து நல்லா வீட்டில் கழுவிகளையும் நல்லா பார்த்து வாங்கி அது என்ன இந்த வெயில் காலத்து தேவையோ அதை சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா வெளியில் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டீங்கன்னா செக் பண்ணி பார்த்து சாப்பிடுங்க. இதனால் இன்ஃபெக்ஷன் ஆகும், உடலுக்கு பாதிப்பு கேடு. இது நானும் இப்போ பார்த்தனால இல்லை, நான் இது இப்போ பார்த்தனாலும் நான் சொல்ல, ஏற்கனவே நான் பல இதில் பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேன். இருந்தாலும் இது நான் கட்டாயமாக இந்த வெயில் காலத்துக்கு வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து வெயில் காலத்துக்கு என்ன சாப்பிட தெரியாமல் தண்ணி ஆகாததுக்கு ஏதோ ஒரு கடையில் நிற்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. நம்மளை குடிக்கிறது போதும்னு நினச்சி குடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப உடம்புக்கு கெடுது ரொம்ப பார்த்துங்க. ஏன்னா இந்த கோசா பழத்தோட பீஸ் வந்து புழு இருக்குன்னா இப்போ எத்தனை பேரை சாப்பிட்ருப்பாங்க. நான் கடைக்காரன் கேட்டதுக்கு ஏங்க இல்லைங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக போட்டாக்கா இப்போ எப்படிங்க இது வந்து பழம் அறுக்கும் போது தெரியாதுங்களா, கிருமி இருக்குது, புழு இருக்குங்க, எப்படிங்க சாப்பிடணும், இல்லை நீங்கள் சரி விடுங்க சொல்லி வச்சுட்டு வேலை பழம் கொடுத்தாங்க. நான் அதை சாப்பிடாம இல்லை காசு வேண்டாம்னாங்க. நான் காசையும் வச்சுட்டு சத்தம் போட்டுட்டு வந்தேன். அவர் என்னன்னா இல்லைங்க இத்தனை நாள் நாங்கள் போட்டுட்டு இருந்தோம், இப்போ நீங்கள் தான் இப்படி எதுவும் ஆயிருக்கும்ங்கிறாங்க. வேணா இது அவங்க போட்டுருந்தாலும் அவங்க சாப்பிட்ருக்கணும், பார்த்துருக்கணும். அவங்க பழம் இருக்கும்போது கண்டிப்பாக தெரியும். வேணா வச்சுட்டாங்க. இது இந்த கடையில் ஒன்றும் மட்டும் இல்லை, நிறைய கடையில் அது இருக்கும் இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் பார்த்து போகிற இடத்துல தர்பூசணி சாப்பிட்டாலும் சரி, வெள்ளரி சாப்பிட்டாலும் சரி, அது பார்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் சாப்பிடும்போது நிதானமாக சாப்பிடுங்க, பார்த்து சாப்பிடுங்க. முடிஞ்சாலும் வெளியே சாப்பிட தவிர்த்துக்குங்க. சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன்பா.